ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இதுதான் உண்மை. கரெக்டாக நமக்கு ஓகே ஆகிப்போச்சு. சரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. சரி பண்ணிட்டோம். ரோட் ஆக்சிடென்ட் பஸ் போட்டுமா நைட்டு பூரா தேர்த்திங்க வந்துட்டு இப்போ விடிய விடிய இப்போ கைனில் வேலை செய்ய முடியல. அதனாலே நிலத்தை காரமாக போட்டு உக்காந்துருக்குறோம். இது எதாவது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். வனத்துறை இது கொஞ்சம் கூட்டு நாங்கள் வனத்துறையில் கூட்டு கூட சொல்லியிருக்கிறோம். அவங்க வனத்துறையிலேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் ஓட்டி விடுங்க. ஓட்டி விடணும். எத்தனை நாளைக்கு சார் ஓட்டி விடணும்? நைட்டில் டெய்லி தான் ஓட்டிக்கின்னு கத்திக்கின்னு தொண்டை ஆவி போக கத்தி கிடக்கும் சார். அது அப்போ கூட போக மாட்டுது. பார்த்துட்டு எங்களே விரட்டுற மாதிரி ஓடிடுது. அது நெல் பயிரே இப்போ இல்லை. மானு வெட்டவும் முடியாது எங்களால். வயசானவங்க நாங்கள், எங்களால் சம்பாரித்து சாப்பிட முடியல. இந்த ஊர் விளையாம்பட்டு மானு மயில் ரொம்ப அரசாங்கம் பண்ணுது. என்ன இப்படியா இருந்தால் நாங்கள் எப்படிங்க தொழில் செய்கிறது? பற்றி இன்றைக்கி பார்த்தோன்னா பேரங்க ரோட்லேருந்து வளையம்பட்டுக்கு போகிறதுல ஒரு மான் அடிபட்டு இறந்துருது. இது மாதிரி தொடர் கதையாகவே இருக்குது. மான் அடிபட்டும் சாகுது. விவசாயம் பயிரிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. எந்த நிலத்தையுமே எந்த விவசாயம் இது வரலையுமே ₹1 சம்பாதிக்க முடியலங்க. இதுக்கு வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடி ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. 5 வருஷ காலமாக மான் அழும்பு பண்ணின்னு வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் நிலம் பயிரிடாமல் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வெளியிலையும் நாங்கள் மேலிடத்துலையும் தெரியப்படுத்தி பார்த்துறோம் வனத்துறைக்கு. அவங்க சரியாக அதை பொறுப்படுத்தலை. நைட்டு பகலாக மேயுது. அதுவும் இல்லாமல் அது மேய்ச்சல் பற்றாக்குறையாக ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரோட்டில் அடிபட்டு அதுவும் இறந்து போகுது. சேர்மன் பேரை கட்டாதீங்க.